சென்னை அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம் பாடி புதுநகர் 10வது தெருவைச் சேர்ந்தவர் கலாவதி. இவர் தனியார் பேக்கரி கடை ஒன்றில் ஹவுஸ் கீப்பிங் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு கலாவதி தனது மகள் சங்கீதாவிடம் அருகில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று வருவதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து நடந்து சென்றிருக்கிறார். அண்ணா நகர் டவர், மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் ப்ளூ ஸ்டார் சந்திப்பு இடையே அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போதுதான் எதிர்பாராத விதமாக அந்த விபரீதம் நிகழ்ந்தது. அங்கு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்டு மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் இருந்த பள்ளத்தில் கலாவதி தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் பள்ளத்தில் தேங்கியிருந்த மழை நீரில் மூழ்கி சம்பவ இடத்திலேயே கலாவதி உயிரிழந்தார். அங்கு பாதுகாப்பு எச்சரிக்கை பலகையோ தடுப்புகளோ அமைக்கப்படாததே உயிரிழப்புக்கு காரணம் என உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அண்ணாநகர் காவல்துறையினர் கலாவதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பெண் உயிரிழந்தது பள்ளத்தில் விழுந்தது அல்ல என்றும் மின்சாரம் தாக்கியதால் இந்த சோகம் ஏற்பட்டிருக்கலாம் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அண்ணா நகரில் பெண் உயிரிழந்த இடத்தில் பள்ளமோ அல்லது மழைநீர் வடிகால் பணிகளோ நடைபெறவில்லை என்றும், மழைநீர் வடிகால் பணிகள் 1 மாதத்திற்கு முன்பே முடிக்கப்பட்டு பள்ளம் மூடப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உயிரிழப்பு மின்சாரம் தாக்கியதால் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மின்வாரிய குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதாக தெரிவித்துள்ளதால் அந்த அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் ஆணையர் சுற்றறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்தாரா அல்லது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.